நாங்க இப்போ உத்தரமாடன் குடியிருப்புக்கு வந்திருக்கோம். மணி 10:30 ஆயிடுச்சு. ஸோ 10:30 மணிக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட் இருக்காங்க. இவங்க இங்க நிறைய வேஷங்கள் போடுறாங்க. காளி வேஷம் போடுறவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம்னா அவங்க விரதம் இருந்து அவங்க சாமியா நினைக்கிற அந்த செட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, குடிசையெல்லாம் கட்டி உள்ள சாமி இருக்கும், அங்கதான் பூஜை எல்லாம் நடத்துவாங்க. அதுக்குள்ளதான் அவங்க வேஷமே போடுறாங்க, காளி வேஷமே. அதை வந்து உள்ள போய் நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விரதம் இருந்து ரொம்ப பக்தியா அந்த விஷயங்கள் பண்றதுனால அதை நம்ம எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இங்க மேக்கப் போடுறவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கேரளால இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வேடம் அணிஞ்சு அவங்க ஒரு ஒரு ஊருக்கா போய் காணிக்கை வாங்கி அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியல்ல காணிக்கையா போடுறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் 10 நாளுக்கு கிட்ட நடக்குமா. இங்க ஒரு அண்ணன் வந்து நிறைய தெளிவா சொன்னார். திடீர்னு அண்ணனை காணோம். அது இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுற ப்ராடக்ட் எல்லாம் என்னன்னு கேட்போம். ஏன்னா காலிலேயே வந்து விதவிதமான காலிகள் இருக்காங்க. ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர்னு பெயிண்ட் அடிக்கிறாங்க ஃபேஸ்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேன்கேக் ஃபேஸ் ஃபுல்லா போடுறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு விதமான மேக்கப் இல்ல. ஸோ அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே மாறுது.